الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையும் ஆகிய அல்லாஹ் ஜல்ல ஷானுஹுவின் திருப்பெயரால் தன்னுடைய ஜுமாவுடைய உரையை துவங்குகின்றேன். சலாத்தும் சலாமும் என்றென்றும் நம்முடைய உயிருக்கும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபே தாபிஈன்கள், வலிமார்கள், இறைநேசர்கள், இமாம்கள், நாதாக்கள், அனைத்து முஸ்லிம்கள் மீதும் நிறைவாகவும் முழுமையாகவும் உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, இன்ஷா அல்லாஹ் வருகின்ற ஜுமா ரமலானுடைய சில நோன்புகள் கழிந்திருக்கும். எனவே ஷாபான் மாதத்துடைய கடைசி ஜுமாவாக இருக்கிறது இந்த ஜுமா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபான் மாதத்துடைய இறுதியில் சஹாபாக்களுக்கு மத்தியில் உபதேசம் செய்தார்கள். சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை ரிவாயத் செய்கிறார்கள். அன் சல்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال خطبنا رسول الله صلى الله عليه وسلم நபி அவர்கள் சொற்பொழிவு ஆற்றினார்கள். في آخر يوم من شعبان ஷஅபான் மாதத்துடைய இறுதி நாட்களில். என்னவென்று, வரக்கூடிய மாதம், வரக்கூடிய நாட்கள், ரமலானுடைய நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்கின்றன, எப்படிப்பட்ட மாதமாக இருக்கின்றன என்ற விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி கூறியிருக்கிறார்கள். எனவே எப்படிப்பட்ட மாதம் வர இருக்கிறது? அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள், ஷஹ்ருல் அஸீம், மகத்தான மாதம். மகத்தான மாதம் என்றால் ரமலானை விட சிறந்த, மகத்தான, சிறப்புக்குரிய, பெருமைக்குரிய, நன்மைக்குரிய மாதம் இல்லை என்பது தெளிவான விஷயமாகும். எனவே நன்மைக்குரிய மாதம் வருகின்ற ரமலான் மாதம் ஷஹ்ருல் அஸீமுன் வ ஷஹ்ருல் முபாரக்கும், பரக்கத்து நிறைந்த மாதமாக இருக்கிறது. இதை நாம் விரிவாக விளங்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கின்றேன். நாம் ஒவ்வொரு வருடமும் நம்முடைய கண் பார்வையில் பரக்கத்தை பார்த்திருக்கின்றோம். ரமலானுடைய செழிப்பு, ரமலானுடைய பரக்கத், ரமலானுடைய அபிவிருத்தி எல்லாம் கண்கூடாக நாம் பார்த்திருக்கின்றோம், மனரீதியாக விளங்கி இருக்கின்றோம். எனவே அப்படிப்பட்ட ஒரு மாதம் முந்தைய வருடம் சென்றுவிட்டது. இருந்தாலும் முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் பள்ளிகளாக, வீடுகளெல்லாம் பள்ளிகளாக இயங்கின என்பதுதான் நிதர்சனமான யதார்த்த நிலை. அல்லாஹ்வுடைய கிருபை. இந்த வருடம் எப்படி இருக்கப் போகிறது என்று தெரியவில்லை. எந்த தொழுகைக்கு அனுமதி கிடைக்கும், எந்த தொழுகைக்கெல்லாம் அனுமதி கிடைக்காது என்று கூட தெரியாத ஒரு சூழ்நிலையில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். எனவே
எப்படி இருந்தாலும் சரி ரமலானாக இருக்கிறது. ஒரு முஃமினுக்கு காட்டு பகுதியில் இருந்தாலும் ரமலான் தான். இது மலை பிரதேசத்தில் இருந்தாலும் ரமலான் தான். கிராமத்தில் இருக்கின்றவர்களுக்கும் ரமலான் தான். எத்தனையோ சில கிராமங்கள் இன்னைக்கு கூட இருக்கலாம், ஒரே ஒரு பள்ளி, அதுவும் தூரமாக. எப்படி இருந்தாலும் சரி, அல்லாஹு தஆலா இந்த மாதத்தை மகத்தான மாதமாக, பரக்கத்துக்குரிய மாதமாக, ரஹமத்துக்குரிய மாதமாக, தன்னுடைய அருள் பொழிகின்ற மாதமாக அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றார். இந்த மாதத்துடைய கடமைகளில் எல்லோருக்கும் தெரிந்த கடமை, இஸ்லாமிய அடிப்படை கடமைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஃபர்தான நோன்பு. வஸியாமு ரமதான் புனியல் இஸ்லாமு அலா கம்சி ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ இகாமிஸ் ஸலா வ ஈதாயிஸ் ஸக்கா வ ஸௌமி ரமதான் வல் ஹஜ்ஜி பைத்தில்லாஹ். இப்படி இஸ்லாமிய அடிப்படை கடமைகளில் ஒரு கடமையாக இருக்கக்கூடிய ரமலான் மாதத்துடைய நோன்பு ஒவ்வொரு முஸ்லிம்கள் மீதும், வயதிற்கு வந்த முஸ்லிம்கள் மீதும் அல்லாஹு தஆலா கடமையாக்கி இருக்கின்றான். இதனை பற்றி சூரத்துல் பக்ராவில் அறிவிக்கும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வின் மீது விசுவாசம் கொண்டவர்களே, குதிப அலைக்குமுஸ் ஸியாம், உங்கள் மீது நோன்பு சியாம் கடமையாக்கப்பட்டுள்ளது. கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், எவ்வாறு முந்திய உம்மத்தினர்கள் மீது கடமையாக்கப்பட்டதோ அவ்வாறு. நாம் நினைத்துவிடக் கூடாது நம் மீதுதான் நோன்பு கடமை என்பதாக, அவ்வாறு விளங்கிக் கொள்ளக்கூடாது என்பதற்காக அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தில் தெளிவுபடுத்துகின்றான். கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் இருந்த உம்மத்தினர்கள் மீதும் நோன்பு கடமையாக இருந்தது என்பதாக தெளிவாக அல்லாஹு தஆலா அறிவிக்கின்றான். எனவே யாருக்கெல்லாம் அல்லாஹ் சந்தர்ப்பம் கொடுத்திருக்கின்றானோ, வயதிற்கு வந்த ஆண்கள், வயதிற்கு வந்த பெண்கள், நோய் இல்லாத ஆண்கள், நோய் என்று சொன்னால் நோன்பின் மூலமாக நோய் கடுமையாகிவிடும் என்ற ஒரு நிலை ஏற்படுகின்ற நோயாளிகள் இருக்கலாம், அல்லது நோயின் மூலமாக அவருக்கு கடினம் ஏற்படும், கஷ்டம் ஏற்படும், இன்னல் இடையூறு ஏற்படும், துன்பம் துயரம் ஏற்படும். அப்படிப்பட்டவர்களுக்கு ஃபிதியா கொடுத்து மறுபடியும் சந்தர்ப்பம் கிடைத்தால் வேண்டுமென்றால் அவர் நோன்பு வைக்கலாம். அதே போன்று பயனாளி இல்லாத ஒரு நிலை, பயணம் செய்யாத ஒரு நிலையில் இருக்கக்கூடிய முஃமினான ஆண், முஃமினான பெண்கள் மீதும் அல்லாஹு தஆலா இந்த நோன்பை கடமையாக்கி இருக்கின்றான். பயணம் செய்கின்றவர்களுக்கு விடுவதற்கு அனுமதி இருக்கிறது, ஆனால் அவர்கள் கதா செய்ய வேண்டும், விட்ட நோன்பை திரும்ப வைக்க வேண்டும். எனவே பெரியோர்களே, சொல்களே, நோன்பு வைப்பதின் காரணமாக என்ன கிடைக்கும்? லஅல்லக்கும் தத்தகூன் என்று அல்லாஹு தஆலா இறுதி முடியை தருகின்றான். நீங்கள் முத்தகீன் ஆவீர்கள், அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களாக ஆகுவீர்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எத்தனையோ அமல் இருக்குது, அந்த அமல்லாம் வெளிப்படையா தெரிஞ்சிடும். உதாரணமாக தொழுகை, நமக்கு முன்னாடியே பாருங்க, தொழுகின்றவர்களை பார்த்தால் இவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள் நாம் விளங்கிக் கொள்ள முடியும். ஏனென்றால் வீட்டில் இருக்கின்றவர்களும் பார்த்துக் கொள்ளலாம், இவர் தொழுகை நிலையில் இருக்கிறார், சலாத்துடைய நிலையில் இருக்கிறார்கள். அதே மாதிரி ஹஜ், எஹ்ராமுடைய ஆடையை பார்த்து விளங்கிக்கலாம். உம்ரா, எஹ்ராமுடைய ஆடையை பார்த்து விளங்கிக்கலாம். ஆனால் நோன்பு அப்படிப்பட்ட நிலை அல்ல, யாரும் விளங்க முடியாது.
எத்தனை வீடு இருக்கு தெரியுமா? கணவனுக்கு தெரியாத மனைவி நோன்பு வச்சிருப்பாங்க. சில நேரங்கள்ல மனைவிக்கு தெரியாத கணவன் நோன்பு வச்சிருப்பாரு. எத்தனையோ நஃபிலான நோன்புலாம் நடந்துட்டு இருக்குது. ஏன்னா கணவனுக்கு தெரிந்தால் கணவன் கோச்சிக்குவார்னு மனைவி மறைச்சிருப்பாங்க, அல்லது மனைவி கோபித்துக் கொள்வார்கள் அதிகமாக நோன்பு வைக்கிறீங்கன்னு சொல்லி. எனவே நோன்பு என்கின்ற நிலை ரப்பிற்கு மட்டும்தான் தெரியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்த ஜுமால வெளிப்படையான தோற்றத்தை வைத்து நோன்பாலியா இல்லையா என்பதை கருத முடியாது, எடுத்துக்கொள்ள முடியாது. எனவேதான் அல்லாஹு தஆலா எந்த அமலுக்கும் இந்த வாக்குறுதி தரவில்லை. எந்த வாக்குறுதியை நோன்பிற்கு தந்திருக்கின்றானோ, இந்த தொழுகை தொழுதால் இத்தனை நன்மைகள், ஜக்காத்திற்கு இத்தனை நன்மை, ஹஜ்ஜுக்கு இந்த நன்மை, உம்ராவுக்கு இந்த நன்மை, எல்லா பட்டியல் இருக்கிறது. ஆனால் நோன்பிற்கு அல்லாஹ் என்ன சொன்னா தெரியுமா? நோன்பிற்கு நானே பதில் தருகிறேன், நானே பிரதிபலன் தருவேன் என்று சொல்கின்றான். இதை இன்னொரு விதமா படிக்கலாம், ஓதலாம். நானே பிரதிபலனாக இருக்கின்றேன் என்பது அர்த்தம். அல்லாஹ்வே நோன்பிற்கு பகரமாக நமக்கு வருகின்றான் என்பதும் அர்த்தம் உண்டு. என்றால் நோன்பு எப்படிப்பட்ட ஒரு அமல் என்று சொன்னால், அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்குமே தெரியாது, வேறு யாருக்குமே தெரிஞ்சு கொள்ள முடியாது. ஏனென்றால் சஹருடைய நேரத்தில் என்ன வேண்டும் என்றாலும் ஹலாலான உணவை சாப்பிடலாம். அதற்கு பிறகு நோன்பு திறக்கும் வரை சாப்பிடாமல் இருப்பது, எதுவும் குடிக்காமல் இருப்பது, ஹலாலான மனைவி கூட அந்த நேரத்தில் ஹராம், இல்லை இணைந்தால் நோன்பு உடைந்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு அமலை அல்லாஹு தஆலா சியாமாக, சௌமாக, நோமாக நிர்ணயித்திருக்கின்றான். முழு உலகத்திற்கும் தெரியாது இவர் நோன்பா நோன்பு இல்லையா. எனவே அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷமான நோன்பு நமக்கு இன்னும் ஓரிரு நாட்களில் வர இருக்கிறது. இந்த நோன்பை நாம் வீணாக்கி விடக்கூடாது. அடுத்த ரமலான் நமக்கு கிடைக்குமா என்பது தெரியாது. காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன, விரைவாக சென்று கொண்டிருக்கின்றன. சென்று கொண்டிருக்கின்றன என்று சொல்வதை விட முடிந்து கொண்டிருக்கின்றன என்று சொல்லலாம். பாருங்க, கொரோனா வந்து பர்த்டே கொண்டாடியாச்சு, அடுத்த கொரோனா வந்திருக்குது. தேர்தல் முடிந்தது, அறிவிப்பு வந்துவிட்டது, இன்னும் என்னென்ன அறிவிப்பு வர இருக்கிறதோ தெரியவில்லை. ஒன்று மட்டும் நிச்சயம், நாம் யாரோடு நெருங்க வேண்டுமோ அவரோடு நெருங்கிக் கொண்டால் எது நடந்தாலும் சரி, அது சாதகமாக இருந்தாலும் சரி அல்லது பாதகமாக இருந்தாலும் சரி, நமக்கு ஒன்றும் கெடுதி கிடையாது. எனவே நம்முடைய நிலைகளை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும், நம்முடைய அமல்களை சரி செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலாவுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள், மன் தகர்ரப ஃபீஹி பிஹஸ்லத்தி, ரமலான் மாதத்தில் எவர் ஒருவர் ஒரு சாதாரண அமல் செய்வாரோ, சாதாரண அமல் செய்யும் பொழுது அது நஃபீலான அமலாக இருந்தாலும் சரி, சுன்னத்தான அமலாக இருந்தாலும் சரி, கான கமன் அத்தா ஃபரீதத்தன், ஒரு ஃபர்தை நிறைவேற்றிய நன்மை கிடைக்கும். எவ்வளவு பெரிய வெகுமதி பாருங்க. ஒரு சாதாரண அமல் செய்தால் ஃபர்தான அமலுக்கான நன்மை அல்லாஹ் எழுதுகின்றான். ஒமன் அத்தா ஃபரீதத்தன், எவர் ஒருவர் ஃபர்தான அமலை நிறைவேற்றுவாரோ ரமலான் மாதத்தில், கான கமன் அத்தா சபஈன ஃபரீதா, 70 ஃபர்லுகள் நிறைவேற்றிய நன்மையை அல்லாஹ் தஆலா எழுதுகின்றான். இதே ரமலான், இதே ஜும்மா அடுத்த ஜும்மாவாக இருக்குமையானால், அடுத்த ஜும்மா நிறைவேற்றினால் 70 ஜும்மா நிறைவேற்றிய நன்மை.
இந்த ஜும்மா கிடையாது, இமாமுடைய தொழுகைக்கும் கிடையாது, அவாமுடைய தொழுகைக்கும் கிடையாது. இதுதான் ரமலான் ரமலான் இல்லாத வாதத்துடைய வேறுபாடு. எனவே நாம் இந்த ரமலானை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, யார் ஒருவர் ரமலான் மாதத்தில் நோன்பு திறக்க ஏற்பாடு செய்வாரோ அல்லாஹு தஆலா 3 விதமான அருட்கொடைகளை தருகின்றார், 3 விதமான வெகுமதிகளை தருகின்றார். ஒன்று, கான மக்ஃபிரத்தல் லிதுனூபிஹி, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு மக்ஃபிரத் வழங்கப்படும். இன்னொன்று, வஇத்க ரகபத்திஹி மினன் நார், நரக நெருப்பிலிருந்து விடுதலை கொடுக்கப்படும். மூன்றாவது, நோன்பாளிக்கு என்ன நன்மை எழுதப்படுகிறதோ அந்த நன்மை இவருக்கு கொடுக்கப்படும். நோன்பாளியுடைய நன்மையில் எந்த விதமான நன்மைகளும் குறைக்காமல். சஹாபாக்கள் உடனே கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எங்கள்கிட்ட அவ்வளவு பொருளாதாரம் இல்லையே, அவ்வளவு சக்தி இல்லையே, நாங்க எப்படி செய்வது, இஃப்தாருடைய ஏற்பாடு செய்வது, நோன்பு திறக்க ஏற்பாடு செய்வது என்று கேட்கும் பொழுது நபி அவர்கள் சொன்ன சிறிய உதாரணம் என்ன தெரியுமா? ஷர்பத்தி மாயின் முசுகத்தி லபனின் அலா தம்ரத்தின், ஒரு பேர்ச்சபலம் கொடுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு பேர்ச்சபலம் கொடுக்கிறதுக்கு யாருக்கு சக்தி இல்லை? ஒரே ஒரு பேர்ச்சபலம் ஒரு நோம்பாளிக்கு. ஒரு மிடரு தண்ணீர், ஒரு மிடரு பால், இதெல்லாம் எப்போ பலன்னு தெரியும் தெரியுமா? இதெல்லாம் எப்போ வெகுமதின்னு தெரியும் தெரியுமா? கடைசி நிலையில, சக்கராத் நிலையில நம்ம இருப்போம் தெரியுமா? அப்போ நம்ம நன்மைகள் எல்லாம் நமக்கு தெரிய வரும். ஒவ்வொருத்தருடைய செல்லுகின்ற இடத்தை அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலேயே காமித்து விட்டுதான் உயிரை எடுக்கின்றார். சொர்க்கவாசிக்கு நரகம் காமிக்கப்படும். அதற்கு பிறகு அல்லாஹ் திருப்தியை கொடுப்பான், பயப்படாதே, உனக்கு இந்த இடம் கிடையாது, நீ சொர்க்கவாசின்னு சொர்க்கத்தை காமிப்பான். நரகவாசிக்கு முதலில் சொர்க்கத்தை காமிக்கப்படும், சொல்வான் ஆசைப்படாதே, இது உனக்குரியது அல்ல, உனக்கு நரகம்தான் என்று காமிப்பான். எனவே இவை எல்லாம் எப்பொழுது வெகுமதியாக தெரியும் என்று சொன்னால், இறந்த பிறகுக்கான நம்முடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு வெகுமதிகளாக இருக்கின்றன. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சஹாபாக்கள் இப்படிப்பட்ட ஒரு காலங்களை எதற்காகவும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். எவ்வளவு முடியுமோ அவர்கள் இதற்காக தன்னுடைய உழைப்பையும் முயற்சியையும் ஈடுபடுத்துவார்கள். ஹஜ்ரத் அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெரும்பாலும் இரவு நேரத்துடைய வணக்கசாலியாக இருந்திருக்கிறார்கள். பகல் நேரத்தில் நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். நம்மில் பலருக்கு ரமலானுடைய நோன்பே கஷ்டமா இருக்குது. பேஷண்டா இருக்கிறோம், நோயாளியா இருக்கிறோம், முதியோர்களாக இருக்கின்றோம் என்று சொன்னால் அவர்களுக்கெல்லாம் விதிவிலக்கு இருக்கிறது. ஆனால் வாலிபர்கள், நல்லா இருக்கக்கூடியவர்கள், சந்தர்ப்பமாக கருத வேண்டியவர்கள் எல்லாம் சந்தர்ப்பமாக கருதவில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய கைசேதம் பெரியவர்கள். எனவே வரக்கூடிய ரமலான் மாதத்துடைய அனைத்து நேரங்களிலும் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள், எவர் ஒருவர் நோன்பாளிக்கு தண்ணீர் புகுட்டுவாரோ, ஒமன் அஸ்கா சாயிமன் சகாஹுல்லாஹு ஷர்பத்தன் லா யஸ்மௌ ஹத்தா யத்குலல் ஜன்னத ஃபீ ஹௌதி என்று வந்திருக்கிறது. ஹௌதே கௌசரிலிருந்து அல்லாஹு தஆலா அவருக்கு தண்ணீர் புகுட்டுவான். எவ்வளவு பெரிய நன்மை பாருங்க. ஹவுதே கௌசர்ல இருந்து தண்ணீர் கிடைக்கிறது ஒரு முஃமினுக்கு தான் கிடைக்கும், ஒரு முஸ்லிமுக்கு தான் கிடைக்கும். முஃமின் முஸ்லிம் இல்லாதவருக்கு ஹவுதே கௌசரில் இருந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரத்தால் மற்றவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது. அப்படிப்பட்ட ஹவுதே கௌசரிலிருந்து தண்ணீர் வேண்டும் என்று சொன்னால் நோன்பாளிகளுக்கு நாம் தண்ணீர் புகட்ட வேண்டும்.
தண்ணீர் அருந்தச் செய்ய வேண்டும். எனவே வருகின்ற ரமலான் மாதத்துடைய ஃபர்லான அனைத்து அமல்கள், நோன்பாக இருக்கட்டும், ஃபர்லான தொழுகையாக இருக்கட்டும், அல்லது நஃபிலான சுன்னத்தான அமல்களாக இருக்கட்டும், எல்லா அமல்களையும் நாம் பேணி நம்முடைய ஆசிரத்திற்கான தயாரிப்பு செய்து கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கான வெற்றிக்குரிய மாதமாக அல்லாஹ் தஆலா அதை ஆக்கிவிடுவான். அப்படிப்பட்ட ஒரு அமலை செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் தந்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய சுற்றை முடிக்கின்றேன். வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். தொழுகின்றவர்கள் தொழுது கொள்ளலாம் 5 நிமிடம்.